அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான செய்திகளை பார்ப்போம். இன்னைக்கு திருச்செந்தூர் கோயிலில் நம்மளுடைய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் ஒரு அதிரடி ஆய்வு செஞ்சிருக்கிறாரு, பல அதிரடி நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துட்டு இருக்கு. காலையிலே ஊடகத்தில் மாறுவேடத்தில் சென்ற அமைச்சர் அமைச்சரிடத்திலே 4000 ரூபாய் பணம் கேட்ட அர்ச்சகர்கள், ஜிபேயில் பணம் அனுப்பிய அமைச்சர் மாட்டிக்கொண்ட அர்ச்சகர்கள்னு சொல்லி செய்தி போட்டுருந்தாங்க. இப்போ அமைச்சர் மாறுவேடத்தில் போனதுனால அவங்களுக்கு தெரியலையாம். ஒருவேளை மாறுவேடம் போடாமல் போயிருந்தா மட்டும் தெரிஞ்சிருக்குமா? இங்கே யார் அமைச்சர், யார் எம்எல்ஏ, யார் கொறடா, யார் சபாநாயகர்னு எவனுக்குமே தெரியாது. ஓட்டு போட்டவனுக்கே தெரியாது. அர்ச்சகர்களுக்கு பாவம், அவங்க கோயிலுக்கு வந்து பூஜையை போட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி தெரியும்? அல்ல அமைச்சர் அமைச்சர் அப்படின்னு ஒரு போட பாண்டிட்டு போயிருந்தா கூட அவங்க கண்டுக்காமல் ஓம் சுக்லாம் பிரதம் போட்டு காசு வாங்கியிருப்பாங்க. தமிழ்நாட்டிலே அதிகமான வசூல் நடக்கக்கூடிய இடம் திருச்செந்தூர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். திருச்செந்தூர், திருவண்ணாமலை தான் தமிழ்நாட்டில் அதிகமாக வசூல் அப்படிங்கிற இந்த சென்ஸ் நீங்கள் ஒரு குடும்பமாக வந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு 5000 ரூபா பேக்கேஜ். அந்த பேக்கேஜில் உங்களை அர்ச்சகர்கள் உள்ளே கூட்டு போய் பக்கத்தில் நிப்பாட்டி இல்லை உங்களை உட்கார வச்சுருவாங்க. கருவறைக்கு முன்னாடி ஒரு சின்ன கேட் இருக்கும். அந்த கேட்டில் உட்கார வச்சு சாமிக்கு போட்ட மாலையை கொண்டு உங்கள் கழுத்தில் போடுவாங்க. அங்கே பார்க்குற மக்களுக்குலாம் HRNC போல அதிகாரி போல் இருக்குது, ஒரு பெரிய ஜமீன்தார் ஃபேமிலி போல், ஒரு பெரிய இந்த திருச்செந்தூர் கோயிலுடைய அறங்காவலர் குழுவோட தலைவர் பொண்ணு. 5000 ரூபா 5000 ரூபாய்னா உங்களை அறங்காவலர் குழு தலைவாக்கிறாங்க. 5000 ரூபா இருந்தால் உங்களுக்கு மண்டகப்படி கொடுத்துருவாங்க. 5000 ரூபா நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை ஒரு பெரிய ஒரு மினிஸ்டர் எம்எல்ஏ ரேஞ்சுக்கு அங்கே மற்றவங்கலாம் நான் பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் வருவாங்க, வரிசையில் நின்று கும்பிட்டு போவாங்க, அவங்களாம் பார்ப்பாங்க. பெரிய இடம் போல் இருக்கு, ஆள் போல் இருக்குன்னு அவங்க மாலை போடுவாங்க. அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம், அந்த திருநீர் எல்லாம் கொடுப்பாங்க. வெளியே கொண்டு அவங்க எவனாவது அன்னதானத்தை வச்சுருப்பாங்க, பொங்கல், அதை எடுத்து உங்களுக்கு உங்கள் கையில் கொடுத்து அந்த மாலையை வேறு எவனா காசு கொடுத்து வந்துருப்பான். அந்த மாலையை உங்களுக்கு போட்டு 5000 ரூபா கொடுத்தா பேக்கேஜ். தனியாக போகிறீங்க அப்படின்னா ஒரு 1000 ரூபா ஒரு ஆளுக்கு. 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா நட்சத்திரம் சொல்லுங்க, உங்கள் பேர் சொல்லுங்க. சந்தோஷம். கும்பராசி, சதய நட்சத்திரம், அப்போ பிள்ளை மகிழ்மதி, கார்த்திகை நட்சத்திரம் இப்படின்னு போட்டு என்னன்னு அவங்களுக்கும் புரியாது, எனக்கும் புரியாது, உலகம் முருகனுக்கும் புரியாது. போட்டுவிட்டு ஒரு 5000 ரூபாய் வாங்கிட்டு இது தமிழ்நாடு முழுமைக்கும் பல்வேறு கோவிலில் நடந்தால் கூட திருச்செந்தூரில் மிக முக்கியமாக நடக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. அந்த குற்றச்சாட்டுக்காக தான் நேர்லவே பார்த்துருவோம் கிளம்பிட்டேன். ஆமாம், எதுவாக இருந்தாலும் நான் கண்ணால் பார்த்தா கன்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அமைச்சர் ரமேஷ் அவர்கள் ஆய்வுக்கு போயிருக்காரு. உண்மையிலே பாராட்டுக்குரியது, ஆய்வுக்கு போனது பாராட்டுக்குரியது. அது அமைச்சருடைய ரோல் தான். இப்போ அவர் மருத்துவமனை போய் ஆய்வு பண்ணப்படல, எம்எல்ஏ அமைச்சருக்கு முன்னாடி. அது அவருக்கு சம்மந்தமில்லாத டிபார்ட்மெண்ட்டு. நீங்கள் ஒரு ஆவின் பூத்த போய் அமைச்சர் திறந்து பார்த்தாருன்னா தப்பு. அது அறநிலைத்துறை அமைச்சர். அவர் கோயில் HRNC டிபார்ட்மெண்ட்டு கோயிலுக்கு போயிருக்காரு, ஆய்வு பண்ண போயிருக்காரு. அப்போ அவருக்கு போனோடனே அவர்கிட்ட 4000 ரூபா கேட்டிருக்காங்க. இப்போ அப்படின்னா 4 அர்ச்சகர்களுக்கு 4000 ஜிபேயில் படம் போட்டிருக்காப்புல. போட்டு கையங்காலம் பிடிச்சி அவங்கள்ட்ட மன்னிப்பு கடிதம் வாங்கியிருக்காரு. அப்போ தான் சர்ச்சையாக மாறுது. நீங்கள் திருவரங்கம் அரசு மருத்துவமனைக்கு போகிறீங்க, அங்கே நோயாளிகள்கிட்ட 100 ரூபா வாங்கின சிவில் இந்த கம்பவுண்டரையும் மருத்துவ பணியாளர்களை பணி நீக்கம் செய்கிறீங்க, அதாவது சஸ்பெண்ட் பண்ணுறீங்க நீங்கள். ஆனால் இங்கே 4000 ரூபா வாங்கினவங்கள, அங்கே 100 ரூபா வாங்கினவங்கள சஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இங்கே 4000 வாங்கியிருக்கீங்க, அவங்க மேலே ஏன் நடவடிக்கை எடுக்காமல் வெறும் மன்னிப்பு கடிதம் மட்டும் தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னோடனே அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காப்புல. இல்லை, அவங்க தன்னார்வலர்கள், வேலண்டியர்ஸு, அறநிலைத்துறையினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வரக்கூடிய அர்ச்சகர்கள் கிடையாது. அதனால் அவங்க மேலே வெறும் மன்னிப்பு கடிதம் மட்டும்தான். இப்போது தப்புன்னா யார் செஞ்சாலும் தப்பு தானே. அரசு ஊழியர் பண்ணால் பணி நீக்கம், ஒரு சாமானிய மனிதன் பண்ணால் அவன்கிட்ட மன்னிப்பு கட்டு வாங்கிடலாம்னா எப்படி? அவர் லஞ்சம் வாங்கியிருக்காங்க வெளிப்படையே தெரியுது, ஜிபேயில் பணம் இருக்காங்க. அப்போ இனிமேல் திருச்செந்தூர் கோவிலுக்குள் அவங்க பணி செய்யக்கூடாது என்பது தானே சரியாக இருக்கும். ஆமாம், நீங்கள் மன்னிப்பு கேட்டு கடிதம் வாங்கிட்டீங்க, மன்னிப்பு கடிதம். இனிமேல் இந்த அர்ச்சகர்கள் யார்? இந்த அர்ச்சகர்கள் இல்லை, அவங்களுடைய புகைப்படம் எங்கே? வெளிவரவே இல்லையே, வரல. ஒரு 100 ரூபா 200 ரூபா 300 ரூபா லஞ்சம் வாங்கியிருந்தா வில்லேஜ் அசிஸ்டண்ட் ஒரு 500 ரூபா வாங்கியிருப்பாங்க. வில்லேஜ் அசிஸ்டண்ட், இந்த கிராம உதவியாளர்கள், அவங்களாம் ஒரு 500 ரூபா வாங்கினதுக்கு 6 மாதம் சிறை தண்டனை. நீங்கள் பல்வேறு செய்தியில் பார்த்துருப்பீங்க. 1000 ரூபாய் லஞ்சம் கேட்ட கிராம நிர்வாக அதிகாரி கைது பண்ணிடுவாங்க. கைது பண்ணி சிறைப்படுத்தப்பட்டு அவங்களுக்கு 6 மாதமும். ஒரு
திருச்சி கோபிசேகபுரம் கோட்டத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு அசிஸ்டண்ட்டு ம் 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதற்கு கிட்டத்தட்ட வந்து 2 வருஷம் திருச்சி ஜெயிலில் இருந்தாப்புல. 2 வருஷம் திருச்சி சிறையில். சிறையில். நான் வந்து தண்டனை கை சிறைவாசியாக பார்த்தேன் அவரை. ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு தண்டனை ஜெயிலில் இருக்காரு. என்ன செய்யணும் மாதிரி ஒரு இந்த கேஸு என்ன எவ்வளோ ஒன்று 5000 ரூபா வேணுமே செட்டிங் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ 5000 ரூபா 4000 ரூபா 200 அப்போ எவ்வளோ வாங்கினாலும் காசு தான், லஞ்சம் தான். அது கோடியோ லட்சமோ ₹1. அப்படின்னா இவங்களுக்கு அது ஏன் பொருந்தலை? இவங்க அரசு ஊழியர் என்றால் நீங்கள் நீக்குவீங்க. தனி மனிதனா நீங்கள் இப்போ ஒன்று வந்து லஞ்சம் வாங்கியிருக்கான், அமைச்சர்கிட்டே வாங்கியிருக்காரு. நீங்கள் இப்போ கம்ப்ளைண்ட்டை கொடுத்து உள்ளத்துக்கு போட்டுக்கணும்ல. கண்டிப்பாக கம்ப்ளைண்ட்டை கொடுத்து உள்ளத்துக்கு போட முடியுமா முடியாதா? கண்டிப்பாக கையங்களமா பிடிச்சாச்சு. நீங்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு அரசு ஒரு விதி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து சிறப்பு வழி 200 ரூபா, ஆமாம் 100 ரூபா வழிபாடு, 50 ரூபா நார்மல் தரிசனம், இலவச பொது தரிசனம் இருக்குது, ஒரு புரோட்டோக்கால் இருக்குது. இந்த 200 ரூபாயை தாண்டி ஒருத்தன் வாங்குறான், சிறப்பு தரிசனத்தை தாண்டி ஒருத்தன் வாங்குறான், சிறப்பு டோக்கன் எதுவுமே எடுக்காமல் ராங் வேறு வழியில் கூட்டு போகிறாங்க அப்படின்னா அது தப்பு தானே, அது அஃபென்ஸ் தானே, அது கிட்டத்தட்ட வந்து கரப்ஷன் தானே. அப்போ அதுக்கே நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கலை. ஆனால் அதே கோவிலில் முடி திருத்தும் தொழிலாளர்கள் கோவில் வந்து மொட்டை போடுவாங்களா காணிக்கை, அந்த காணிக்கை செலுத்தக்கூடிய இடத்துல பொதுவாக அந்த காணிக்கைக்கு 10 ரூபாய் எவ்வளோ டோக்கன் போல இருக்குது. மொத்தம் 10 ரூபாயா 5 ரூபாயா டோக்கனு திருச்செந்தூரில். இது எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா அன்பளிப்பாக நம்ம கொடுப்போம். இப்போ நீங்கள் வந்து புது பிளேட்டு நல்ல பிளேட்டு வாங்கி கொடுத்து பிளேட் அவங்களே கொடுத்துருவாங்க, டோக்கனோட பிளேட் கொடுப்பாங்க, பிளேட்டு சந்தனம் எல்லாமே கொடுத்துருவாங்க. இந்த பிளேடு சில பேர் நல்ல பிளேடு நம்ம வாங்கி கொடுப்போம், வாங்கி கொடுத்துட்டு கொஞ்சம் பிசுறு இல்லாமல் கொஞ்சம் பண்ணி கொடுங்க, குழந்தைக்கு வந்து இலை மண்டை பிசுறு இல்லாமல் பண்ணி கொடுங்க. அப்புறம் வந்து சின்ன சின்ன வெட்டு தழும்பு ஏதாவது பரு இருக்கும், பொடுகு எதாவது இருக்கும், அப்போ அதை சிராச்சிட்டு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ரத்தம் வராமல் எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குது அன்பளிப்பா. அது எல்லாரும் வழக்கம். நானே வந்து என் பையனுக்கு மொட்டை போடும் போது 500 ரூபாலாம் கொடுத்துருக்கேன். அது ஒரு அன்பளிப்பாக நம்மளாக கொடுக்குறது வச்சுக்கோங்க. தேங்காய் பழம் கொடுப்போம், அவங்களுக்கு ட்ரெஸ் கொடுப்போம், ஏதோ ஒன்று கொடுப்போம், கொடுக்குறது. அப்படி கொடுக்கக்கூடியவங்க இருக்காங்க. இதில் வலுக்கட்டாயமாக அவங்க வந்து மொட்டை போட காசு, மொட்டை போடுறவன்ட்டு எவ்வளோ வாங்கிட முடியும்? நான் மொட்டை போட போகிறேங்க, 1 லட்ச ரூபா வாங்கிட முடியும். 1 லட்ச ரூபா கொடுத்து மொட்டை போடுவோன்னா அவங்க வருஷத்துக்கு ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுப்பாங்க, அவ்வளோதான். மொட்டை போடுறதுக்கே 10 ரூபா தான். மொட்டை போடுறவனுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துட போகிறாங்க? அதற்கு அந்த முடிதிருத்தம் அவங்க வறுமையில் உள்ள கோடப்பேரில் வாழக்கூடியவங்க, ஒன்றும் பெரிய கோடீஸ்வரங்க கிடையாது, அரசு சம்பளம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சொற்பமான சம்பளம். அப்போ இந்த முடிதிருத்தத்தை வச்சு தான் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு வந்து 2 பேரை வந்து வலுக்கட்டாயமாக பக்தர்கள்ட்ட மொட்டை அழிவிற்கு முடி திருத்துவதற்கு வந்து பணம் கேட்டாங்க, கையூட்டு கேட்டாங்கன்னு சொல்லி 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. காவலாளி ஒருத்தர் இறந்து 4 அர்ச்சகர்களுக்கு காவலாளி உணர்ந்த அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி, அவர் அரசு ஊழியர், அவர் முன்னாள் இராணுவ வீரர்கள். ஆமாம், அவரை வந்து பணி நீக்கம் செஞ்சுருக்காங்க. இப்போ முடி திருத்துவோரையும் காவலாளையும் பணி நீக்கம் செய்த அறநிலைத்துறை அமைச்சர் இந்த அர்ச்சகர்களை வந்து மன்னிக்க மட்டும் செஞ்சிட்டோம். ஏன்னா இவங்க தன்னார்வலர்கள் என்றால் 4000 ரூபா வாங்கிய தன்னார்வலுக்கு தண்டனை என்ன? அதான் கேள்வி. அப்போ அங்கே என்ன டிஃப்ரென்ஷியேட் இருக்கு? பாகுபாடு பார்க்கப்படுதா? பாகுபாடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பாகுபாடு பார்க்காம எப்படி நீங்கள் முடிதிருத்தணும்னு நீக்கிறீங்க, காவலாளியை நீக்கிறீங்க, இவருக்கு மட்டும் மன்னிப்பு மட்டும் கேட்குறீங்கன்னா அப்போ என்ன பாகுபாடு இருக்குது? ஒருதலை பட்சம் இருக்கா அப்படிங்கிற கேள்வி இப்போ உருவாயிருக்கு. இப்போ போன வாரத்தில் வந்து நம்ம ஒரு செய்தி பார்த்தோம். வேலூர் மாவட்டம் கனியம்பாடி பக்கத்தில் செங்கல் சூளையிலெல்லாம் போயிட்டு தாவேக்கோட மாவட்ட செயலர் இந்த மாதிரி நீங்கள் தொழில் செய்யணும்னா எனக்கு வந்து மாதம் 1 லட்ச ரூபா நீங்கள் வந்து எனக்கு கொடுக்கணும், அப்போ தான் நீங்கள் தொழில் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு தாவேக்கா ஆட்சியில் ஒரு தாவேக்கோட தொண்டை திரைப்படங்களுக்கு வந்து போஸ்டர் ஓட்டினவன், படங்களுக்கு வந்து பதாக வச்சவன், அவர் ஆட்சிக்கு வரும்போது ஒரு செங்கச்சோலையில் இருக்கும்போது கேட்குறதானே ஏற்கனவே திமுககாரங்க அதிமுக வாங்கியிருக்காங்க, அப்போ நாங்கள் மட்டும் இழிச்சுவாரா அப்படின்னு போய் கேட்டிருக்காரு. அது அந்த விஷயம் சமூக வலைதளங்கள் முழுக்க பரவுனதுக்கப்புறமா முட்டு கொடுத்து இல்லை அவர் செங்கச்சூளையில் வந்து முறைகேடாக மண் எடுக்கிறாங்கன்னு தடுக்கத்தான் போனார். நீங்கள் அவரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாங்க. அப்புறம் செங்கச்சூளைகளுடைய ஆட்கள் வேலை பார்க்குறலாம் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி பெரிய அளவில் பிரச்சனை பண்ண பிறகு அவரை வந்து கட்சி விட்டு நீக்கிட்டாங்க விஜயகுமார். இப்போ அவரை வந்து கட்சி விட்டு நீக்கினதை கண்டித்து இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சேர்ந்து வேலூர் மாவட்ட ஆட்சியரை போய் முற்றுகை பண்ணிக்கிறாங்க. அங்கே போய் போராட்டம் பண்ணி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பத்மாவதினு ஒரு படம் வந்துச்சு. பத்மாவதி, ஆமாம். அந்த படத்தில் வந்து ஏதோ இந்துக்களுடைய நம்பிக்கையை வந்து இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி பிஜேபி, இந்த ஆர்எஸ்எஸ், இந்து சங்க பரிவார்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் முடிவு பண்ணுறாங்க. நேரம் என்ன பண்ணுறாங்க, திருநெல்வேலியில் பேரின்ப விலாஸ் அந்த தேட்டரை முற்றுகிடுறாங்க. எதுக்கே தேட்டரை முற்றுகிடுங்கண்ணா, வந்து அனுஷ்கா வந்து இந்த மாதிரி தப்பாக நடிச்சிருக்கு அதனால் முற்றுகிட வந்திருக்கோம். அனுஷ்காவா? என்ன படம்? பத்மாவதி.
லூசி இது பாகமதி. அவங்க தீபிகா படுகோன் நடிச்ச பத்மாவதி தேட்டருக்கு பதிலாக அனுஷ்கா நடிச்ச பாகமதி தேட்டரை போய் முற்றுகிட்டாங்க. அது மாதிரி கட்சி தலைமை கட்சியை விட்டு நிற்கிறதுக்கு கலெக்டர் ஆஃபீஸை முற்றுகிட்டு கட்சியை விட்டு சேர்க்க சொல்லியிருக்காங்க. ஆமாம், அதாவது என்ன சொன்னா தமிழ்நாடு அரசின் என்ன முதலமைச்சர் விஜய், தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தானே கலெக்டருக்குலாம் வராங்க. இப்போ முதலமைச்சருக்கு கூடிய கட்சி தாவேக்காலேருந்து நீக்கியிருக்காங்க. இங்கே அடிச்சு அங்கே கேட்கும்ல. கட்சி நீக்கினா பனையூரில் போய் போடுற விட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போய் போராடிருக்காங்க. சரி, போராட்டம் பண்ண வந்தவங்கள்ட்ட போய் பத்திரிக்கையில் கேட்டிருக்காங்க, எதுக்குமா போட வந்தீங்க? ஏதோ குவாரி பிரச்சனைன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்கப்பா, ஆளுக்கு 300 ரூபா கொடுத்தாங்க, நீங்களும் எந்த ஒரு கனியவாடி சேர்த்தவங்க நாங்கள். அதாவது அங்கேன்னு சொன்னது வந்து போராடணும், மக்கள் போராட்டத்துக்கு வாங்கன்னு சொல்லி எப்பவுமே ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருப்பாங்களே ஒரு மக்கள், அவங்கள கூட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து கட்சியில் சேர் விஜயகுமாரே கட்சியில் சேர், கலெக்டரேன்னு இருக்காங்க. கலெக்டர் யாரா நீங்கள்? நான் எங்கடா கட்சி வச்சுருக்கேன்? கலெக்டர் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி தாண்டா ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கிறதுனா எப்படி இப்போ கலெக்டர் போய் ஏமா அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னால் இவங்க தாவேக்காக்கு எதிராக கலெக்டர் செயல்படுறான்னு எடுத்து ரீல்ஸ் போட்டாலும் போட்டுருவாங்க. கண்டிப்பாக. அதனால் கலெக்டர் எதுவுமே பேச வண்டி கண்ணாடி மட்டும் இறக்கிறாத, எவனா குறுக்க வந்தால் கூட ஏற்றிட்டு போயிருன்னு சொல்லி அவர் பாட்டில் போய் உட்காந்துருக்காப்புல. ஒரு நல்லா இருக்கு. எதுவுமே தெரியாத ஒரு கூட்டம். கலெக்டர் ஆஃபீஸ்னா என்ன, கட்சியில் எடுத்து நீக்கிறதுனா என்ன, எதுவுமே தெரியாத ஒரு ரீல்ஸ் கூட்டம், ஒரு பதவி வெறி பிடித்த கூட்டம் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க ஆக்கிரமித்து ஆக்டோபஸ் போல் இருக்குது. கட்சியிலுக்கு அதாவது கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே கல்குவாரில் போய் செங்கல்சூரில் போய் காசு கேட்குறான். காசு தரலன்னு சொல்லி கட்சியை விட்டு நீக்கின உடனே கட்சியை வச்சு சேர்க்க சொல்லி ஆட்களை கூட்டு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறான்னா இவன் எவ்வளோ தப்பான ஆளாக இருப்பான். இவனை மாதிரி பல பேர் எம்எல்ஏவாக இருக்கான். இவன் வெளியே தெரிஞ்சிட்டாரு, அந்த விஜயகுமாருங்கிற நபர் வெளியே தெரிஞ்சிட்டாரு. அவன் சொல்லக்கூடாது, நாளைக்கு எம்பி ஆனால் இருவாப்பில். அடுத்ததாக இன்றைய தினம் வந்து அமைச்சர் ஆதவ அர்ஜுனா பேட்டி கொடுத்துருந்தாரு. அதில் அவர் பேசுகிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப சர்ச்சையாக இருக்குது. என்ன சொல்கிறார் அப்படின்னா, விவசாயத்தை விட விளையாட்டுத்துறை வந்து ரொம்ப கஷ்டமானது, விவசாயம் பண்ணுறத விட விளையாடுறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அவர் பேசிக்கிறார். இது வந்து விவசாயிகள் மத்தியில் வந்து ரொம்ப கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்குது. கொந்தளிப்பை ஏற்படுத்தி போட்டு நமக்கு என்ன செய்ய முடியும்? அவங்க தானே ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்டு அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் தான் ஓட்டு போட்டு உங்களை முதலமைச்சர் ஆக்கணும், நல்லது ஆட்சி நடக்கணும் விரும்பணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்ககிட்ட தான் போய் கேட்டுக்கணும் எதுக்காக சொன்னார் அப்படின்னு. அது அப்படியே விட்டுடலாமா? அதை அப்படியே விட்டுற வேண்டியதான். சரி, இடத்தை போட்டு பேசுகிறது. அடுத்ததாக தேனி மாவட்டத்தில் தாவேகா கட்சியோட மகளிர் அணி தலைமை அப்படிங்கிற பேரில் ஒரு பெண்மணி அஜிதா, அவங்க வந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ள வேகமாக உள்ளே போகிறது, இதெல்லாம் வந்து ஒரு ரீல்ஸ் எடுத்து போட்டுட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த கட்சி மாவட்ட கட்சி நிர்வாகமே அவங்களை கண்டிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி. இந்த விவேக் வந்து படிக்காதவன் படத்தில் திடீர்னு படியில் ஏறுவார். அது என்ன பாட்டு? அரே தீவானோ. அது மாதிரி சரசரன்னு மேலே ஏறுவாப்புல, ஏட்டு கிடுக்கிட்டு மேலே ஏறுவாங்க. எதுக்கடா ஏறினேன் எதுக்கடா இறங்கணும் தெரியாது. டான்லாம் இப்படி தான் ஆகணும். ஊருக்குள்ளே டானாக ஃபார்ம் ஆகிட்டா மேலே இங்கேயும் இறங்கணுங்கிற மாதிரி ஊருக்குள்ளே தாவேக்கான்னு ஃபார்ம் ஆகிட்டா எதையாவது ஆய்வு பண்ணணும். இப்போ நான் எதையாவது ஆய்வு பண்ணணும்டா ஏதாவது அப்படிங்கிற மாதிரி ஆய்வு பண்ணுறாங்க. எது திறந்தாலும் உள்ளே போயிடுறாங்க. இப்போ வீட்டை திறந்து போக்கிறதுக்கு நான் பயமாக இருக்குது. திடீர்னு வீட்டில் வந்து உங்கள் வீட்டில் என்ன பருப்பெல்லாம் சரியாக இருக்கா, சிலிண்டர்லாம் நீங்களாம் இது பண்ணிக்கிங்களா, லீக்கேஜ் எதாவது இருக்கா, அப்படி திடீர்னு ஆய்வு பண்ணாலும் ஆய்வு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதில் நமக்கு பூட்டிட்டு தான் படுக்க வேண்டியதுக்கு, திடீர்னு உள்ள திறந்துட்டு வந்து ஆய்வு பண்ணாலும் ஆய்வு பண்ணுவாங்க இல்லையா. அப்படி வந்து ஏற்கனவே புசியானு சொல்லியிருந்தார், இந்த மாதிரி தாவேக்கா கட்சிக்காரங்க யாரும் ஆய்வுக்கு போகக்கூடாது அப்படின்னு. இப்போ தேனியில் அப்படி ஒரு பொறுப்பே இல்லைன்றாங்க. மாவட்டத்தை மகளிர் அணி அப்படிங்கிற பொறுப்பே கிடையாது. இருந்தாலும் அந்த அம்மா வந்து இப்போ எப்படி ஃபார்ம் ஆகுது. இப்போ வந்து ஒரு சத்யராஜ் வந்து ஒரு சரத்குமாரன் வந்து ஒரு படத்தை என்ன பண்ணுவார், அமைச்சர் வீட்டுக்கு குண்டு வைக்கிறேன்னு சொல்லி இது பண்ணுவார். அப்போ தான் பப்ளிசிட்டி ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ எதையாவது ஒரு ஆய்வு பண்ணால் தான் பப்ளிசிட்டி ஆக முடியும். நாளைக்கு இப்போ தேனியில் வந்து 2 வருஷம் நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது. இப்போ அவங்க வந்து பார்லிமெண்ட் கேண்டிடேட்டாக கூட நீங்கள் வாய்ப்பு இருக்கு இல்லையா. அது எப்படி ஃபார்மாக வருது. இப்போ நீங்கள் வந்து நீங்கள் சும்மா பேசுவீங்களா? தேனி மகளிரணி தலைவி அஜிதா நீங்கள் பேசுவீங்களா? இல்லை, நீங்கள் கோடி ரூபா கொடுத்தா கூட சாட்டில் வந்து ஒரு கட்சிக்காரனே கொடுத்தாலும் போட மாட்டீங்க. அஜிதாவுக்கு எடுத்து போட்டுற போகிறீங்களா? போட மாட்டீங்க. அப்போ என்ன ஆயிடுதுன்னா இந்த மாதிரி பண்ணும்போது செய்தி பேசிடுறோம், பேர் வருது இல்லை. அஜிதா தேனியில் போய் ஆய்வு பண்ணாங்க, ஆய்வு போன இடத்துல கட்சி உள்ள 50 பேர் வெளியே 50 பேர்னா அங்கே நோயாளிகளுக்கு சிக்கல் ஏற்பட்டுச்சு அப்படின்னு. யார் இருந்து அஜிதா, ஹூ இஸ் அஜிதா, எனக்கே உங்களை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தோணுது இல்லையா. இப்போ இப்படி மாதிரி சம்பவங்கள் பண்ணால் மட்டும் தான் சமூக வலைதான் வர முடியும். இப்போ இன்ஸ்டாகிராம் பண்ணால் அஜிதா பண்ணு சரின்னு ஒரு 10 பேர் பேசுவான், அஜிதா பண்ணு தப்புன்னு ஒரு 10 பேர் பேசுவான். 20 ரீல் ஆச்சு. இன்வெஸ்ட் இப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்காரு, அவர்கிட்ட போய் இப்போ அந்த சாட்டை துறைமுறை பற்றி ஒரு ரீல் போடுங்க, ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு போட சொன்னால் 50,000 கேட்பான்.
இதே நம்ம ஏதாவது ஒரு சர்ச்சையில் வச்சுக்கிறோம்னா 20 ரீல் அவனே போட்டுருவான். ஃப்ரீ ப்ரமோஷன். ஃப்ரீயாக போயிடுது. 20 ரீல்னா கிட்ட ஒரு ஆளுக்கு 50,000 கணக்கு பண்ணால் 20 எவ்வளோ ஆச்சு? கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா. 10 லட்ச ரூபா செலவு பண்ணாமல் 10 இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரை பேச வச்சுறாங்க. அதுக்கு புரியுதா உங்களுக்கு? நம்ம ஆடு போடுறதில்ல, பெருசாக ஆடு இது பண்ணுறதில்ல, எதுவும் வாங்குறதில்ல. இப்போ நம்ம எடுத்து அதை பேசுகிறோம்ல, ஃப்ரீ ப்ரொமோஷன் ஆகிடுது பாருங்க. ப்ரமோஷன் கிடச்சிது. இந்த ப்ரமோஷனுக்காகத்தான் எல்லாமே வந்து ஒரு இதுதான், ஒரு தொலைநோக்கு பார்வையில் இந்த மாதிரி ஆய்வுகளை நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய ஆய்வுகளை அவங்க நிகழ்த்தணும். நிறைய ஆய்வுகள் நிகழ்த்தும் போது தான் மக்களுக்கு இவங்க யாருன்னு புரிய வரும். இன்னும் இவங்க மக்கள் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இந்த அரசியல் கட்சி ஆளுகளுக்கு வந்து ஆய்வு நிகழ்த்துறதுக்குலாம் வந்து உரிமை இருக்கு போல இருக்கு. வெறும் திமுக பண்ணாமல் இருந்திருக்கு. சரியா பண்ணுறாங்க. கட்சிக்காரங்கன்னா வந்து அதான் ஆட்சிக்கு வந்தது தாவேக்கா தான். தாவேக்கால எல்லாருமே அதிகாரியாக மாறிட்டான். ஆட்சிக்கு வந்துட்டாலே ஒரு கட்சிக்காரனுக்கு வந்து அதிகாரம் இருக்குது. இங்கே வந்து எங்கேனாலும் போகலாம், எங்கேனாலும் வரலாம், அவன் ஹெல்மெட் போட தேவையில்லை, அவன் வந்து என்ன அட்டகாசம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டுக்கு வந்துட்டாங்க. அதுதான் இப்போ இந்த தேனி மாவட்டத்தை பற்றி பேசணும். இப்போ பக்கத்தில் கம்பம் சட்டமன்ற தொகுதியோட வேட்பாளர் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஜெகநாத் மிஸ்ரா, அவர் ஒரு 2 நாள் முன்னாடி கம்பத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு ஆய்வு செய்ய போகிறார். அவர் போகிறாரு ஒரு எம்எல்ஏங்கிற அடிப்படையில். அவர் கூட ஒரு 100 பேர் போயிட்டாங்க. அது எங்கன்னா ஸ்கேன் பண்ணுற இடம். உள்ளே நோயாளிகள் இருக்கிறாங்க, ஸ்கேனிங் சென்டருக்குள்ளே 50 பேர், வெளியில் ஒரு 50 பேர். அந்த இடமே போர்க்களமாக இருக்குது. நின்றுருக்க நோயாளிலாம் பதறிட்டாங்க. என்னடா திடீர்னு 100 பேர் உள்ளே வராங்களே அப்படின்னு. அப்போ கூட இருக்கிறவங்களும் ஆய்வுக்கு வரலாம். அதுதான் ஆய்வுக்காக போகிறாங்க. அது ஒரு ஆவணமாக மாறணுங்கிறதுக்காக தானே போகிறாங்க. அப்படிங்கும்போது 100 பேர் போனால் தான் அதுக்கு பேர் ஒரு ஆவணமாக மாற முடியும். நீங்கள் ஒரு ஆள் கம்பம் மிஸ்ரா மட்டும் வந்தார் அப்படின்னா அது செய்தியாக மாறாதில்ல. 100 பேரோட வரும்போது தான் அது ஒரு செய்தியாக மாறுது, ஒரு பவர்ஃபுல்லாக மாறுது. எல்லோரும் எடுத்து பேசுகிறாங்க. நாளைக்கு உள்ளாட்சி தேர்தலில் ஏதாவது சீட்டு வரலாம். இப்போ ஒரு ஆக்டிவாக செயல்படுற மாதிரி காட்டணும். என்ன சொல்லியிருக்காங்களாம்மா, எந்த மினிஸ்டர் வந்து ஆக்டிவாக இருக்காரோ, யார் கட்சியை வந்து இப்படி வளர்த்து கொண்டு போகிறாங்களோ, எவர் வந்து மீடியாவில் வந்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் மினிஸ்ட்ரி பதவி வந்து நிலையாக இருக்கும். இல்லை, நான் சொல்கிறது உண்மை, பொய் கிடையாது, உண்மை. இல்லைன்னா அந்த மினிஸ்ட்ரி பதவி சுழற்சி முறையில் பறிக்கப்படும். புதிதாக வந்தவர்களுக்கோ இல்லை ஏற்கனவே இருப்பவர்களுக்கோ வழங்கப்படலாம். இப்போ இடைத்தேர்தல் வந்து ஒருவேளை அவங்க ஜெயிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வழங்கப்படலாம். இல்லை இன்னொரு பிளான் இருக்குது, எழுதி வச்சு கொடுங்க. ஒரு 3 மாதத்தில் ஒரு முக்கியமான ஒரு 4 அமைச்சர்கள் எங்களுடைய தொழில் நிமித்தமாக எங்களால் இந்த அமைச்சர் பொறுப்பை வந்து வகிக்க முடியல, அதனால் நாங்கள் வந்து ராஜினாமா பண்ணிக்கிறோம். இப்போ எங்களால் அந்த துறையையும் பார்த்து கொண்டு எங்கள் தொழிலையும் பார்ப்பதுனால எங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் இழப்பு ஏற்படுது. ஏன்னா எங்கள் தொழிலில் வந்து எங்களுடைய அமைச்சர் பொறுப்பில் நாங்கள் வந்து ஒரு காசு சம்பாதிக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு ஊழலற்ற ஆட்சியை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். லஞ்ச லாவணிகள் எதுவும் வாங்குறது கிடையாது, பார்ட்டி ஃபண்டு வாங்குறது கிடையாது, நாங்களும் ஃபண்டு வாங்குறது இல்லை. அதனால் எங்களுக்கு வந்து இந்த சம்பளத்தை வைத்துக்கொண்டு எங்களால் இந்த துறையை வந்து எங்கள் தொழிலை வந்து காப்பாற்ற முடியல. அதனால் எங்களுடைய தனிப்பட்ட தொழில் காரணமாக நாங்கள் வந்து அமைச்சர் பொறுப்பை ராஜினாமா பண்ணுறோம், எம்எல்ஏவாக நாங்கள் சிறப்பாக செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி ராஜினாமா பண்ணுவாங்க. எதிர்பார்க்கலாம், பண்ணுவாங்க, அவ்வளோதான். அது யாரெல்லாம் சொல்ல முடியாது. பல்வேறு செய்திகள் குறித்து பேசணும். மீண்டும் நாளை அரசியல் அரங்க நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி